GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அந்த 14 கேள்விகள் ஜனாதிபதி எழுப்பின கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கு. அதன் மூலமாக தமிழக அரசுக்கும் ஒரு குட்டு வச்சிருக்கு, அது மாதிரி ஆளுநருக்கும் ஒரு குட்டு வச்சிருக்கு. இதில் உண்மையிலேயே யாருக்கு தான் வெற்றி கிடைச்சிச்சு அப்படிங்கிற விவாதம் இப்போ பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்ற மாதிரி தினம் ஒருத்தர் கட்சி தொடங்குறாருன்னு ஒரு விமர்சிப்பார் இல்லையா, அந்த மாதிரி இப்ப பேசிட்டு இருக்க நேரத்தில் கூட ஒருத்தர் கட்சி தொடங்கியிருப்பாரு அப்படின்னாரு. அதன்படி பார்த்தா இப்போ புதிதாக தமிழகத்தில் உதயமாயிருக்க ஒரு கட்சி திராவிட வெற்றி கழகம், அதாவது ஏற்கனவே வெற்றி கழகம் இருக்கு, அதனுடைய நீட்சியாகவோ அல்லது அதை பலவீனப்படுத்தணுங்கிற நோக்கத்திலேயோ தொடங்கப்பட்டிருக்குன்னு ஒரு விவாதம் வைக்கப்படுது. திமுகவோட பி டீம் அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அதற்கான காரணங்களும் நிறைய சொல்லப்படுது. விரிவா பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிரதீவி. வணக்கம் அழகு. நீங்க சொன்னது போல ஏற்கனவே டிவிகே இருக்கு, இப்ப வந்து டிவிகே திராவிட டிவிகேவே இன்னொரு டிவிகே பார்த்தா காப்பி அடிச்சு வச்சாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க ஏற்கனவே டிவிகே இருக்காங்க இல்லையா, இன்னொரு டிவிகே விஜய் தலைமையில இப்ப இன்னொரு டிவிகே ஒரு கோவப்பட்டார் தெரியுமா, வேல்முருகன். என்னது எங்க கட்சி, நான் தான் டிவிகேன்னு கூப்பிடுவோம்னு கேஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி தளபதியின் கட்சி இன்னைக்கு நிலைத்து நிக்குது. அதே மாதிரி டிவிகே திராவிட வெற்றி கழகம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, வைகோவுடைய முன்னாள் தளபதியா இருந்து விரோதியா மாறின மல்லை சத்யா, துரோகியா மாறின மல்லை சத்யா, அவர் தான் வந்து திராவிட வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காரு. அதுல அந்த அறிவிப்பு கூட்டத்துல பல தலைவர்கள்லாம் போயிருக்காங்க, முக்கியமா நாஜி சமத்தெல்லாம் போயிருக்காங்க, திருப்பூர் துரைசாமி, ஆமா எல்லாமே போயிருக்காங்க. அங்கதான் அந்த பேர் அறிவிப்பு என்பது இன்னைக்கு வந்திருக்கு. இது ஏற்கனவே எதிர்பார்த்ததான். இப்ப வந்து மல்லை சத்யா மதிமுக இருந்து வெளில வந்தாரோ, ஏன்னா அவங்களுக்குள்ள பெரிய கிளாஸ் போயிட்டு இருந்தது இல்லையா, அவருக்கும் துரை வைகோக்கும் அந்த ஒரு போட்டி மோதல் என்பது எப்போ வெளிப்படையா வெளியில வந்துச்சோ அப்பவே மல்லை சத்யா வந்து வெளியில வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிப்பாருன்னு சொல்லிட்டு பேசப்பட்ட சமயத்துல தான் இன்னைக்கு அந்த பேர் அறிவிப்பு வந்திருக்கு. ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கிற சமயத்துல நீங்களும் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா, உங்களோட கொள்கை என்ன, உங்களோட பாதை எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்விகள் பெருசா எழுந்திருக்கு. அதுல சொல்றாருல, திராவிட வெற்றி கழகம்னாலே புரிஞ்சுக்க வேண்டியதான், அது இன்னொரு திராவிட கட்சியாக தமிழகத்துல மலர்ந்து இருக்கு. அதுல இப்ப என்ன சொல்றாங்க விமர்சனம் அப்படின்னா, அந்த கட்சி பத்தின விமர்சனத்துக்கு வருவோம். இப்ப சமீபத்துல மல்லை சத்யா ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். வைகோ பற்றியும் அவரது மகன் பற்றியும் நிறைய சொத்துக்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான 250 கோடி அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சார் இல்லையா. அதுல என்ன கேள்வி எழுது அப்படின்னா, அப்போ அவர் வாங்கினதெல்லாம் அவர் இருந்த காலகட்டத்தில் அவரே சொல்றாரு அப்பவே வாங்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ அது ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை மல்லை சத்யா உடந்தையா இருந்தாரா, அதை ஏன் அப்போவே ஒரு சவுண்ட் வந்து வெளியில சொல்லல அந்த விஷயத்த. அப்போ இவரும் உடந்தையா இருந்திருக்காருங்கிற விமர்சனத்தை இப்ப பொதுவெளியில சில செய்தித்தாள்கள்லாம் இந்த விமர்சனத்தை முன்வைக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ கட்சி தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க யாரை எதிர்க்க போறாங்க, திமுக கூட்டணியில தான் வைகோ இருக்கிறாரு. அப்ப திமுக கூட்டணி எதிர்த்து தான் அவங்க பண்ணணும். ஆனா அதற்கு பதிலாக திமுகவை நாங்க ஆதரிக்கிறோங்கிற பேர்லயே வைகோவுக்கு எதிரான அரசியலை பண்ண போறாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. ஒரு வகையில அவருக்கான வரவேற்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது வந்து திமுகவோட பி டீம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா திமுக வந்து 2016 காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி சமயத்துல மக்கள் நல கூட்டணியே ஜெயலலிதாவோட பி டீம் சொன்னாங்க, அதிமுகவோட பி டீம். அதிமுகவோட வாக்குகள்லாம் பெருசா பாதிப்படையாம முழுசாங்க போச்சு. ஆமா, ஒரு 1% வாக்குல தான் திமுக தோல்வியை நழுவிட்டுச்சு. அதிமுக அந்த 1% வெற்றி பெற்றுச்சு. அதுல அப்போ தேமுதிக வந்து இந்த மாதிரி இந்த கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்திரகுமார் உள்ளிட்டோர்லாம் தனியா வந்து ஒரு அணி தொடங்கினாங்க இல்லையா, மக்கள் தேமுதிக அப்படின்னு. அதைத்தான் அதை நினைவுபடுத்துறாங்க. சந்திரகுமார் போன்றவர்லாம் பிற்காலங்கள்ல திமுக தான் இணைஞ்சிருக்காரு, இப்போ வேட்பாளராக இது பண்ணி எம்எல்ஏ ஆயிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில இவங்க அதையும் இதையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி மல்லை சத்யா நாளைக்கு வந்து திமுகல ஒரு சரியான சந்தர்ப்பம் அமையும் பொழுது வந்து இணைஞ்சிருவாரு. அது வரைக்கும் ஒரு வெளியில இருந்து அரசியல் பண்றது ஒன்னு வைகோவுக்காக, இன்னொன்னு தமிழக வெற்றி கழகத்துக்காகன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பேரே வெற்றி கழகம் தான் வச்சிருக்காரு. அவங்க தமிழக வெற்றி கழகம், இவரு திராவிட வெற்றி கழகம். சோ அவரை எதிர்த்து அவர் பண்ணக்கூடிய அரசியலுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கிறது தான் இவருடைய வேலை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வைகோ போன்றோர் கூட்டணிக்குள்ள ஏதாச்சும் சலசலப்பு ஏற்படுத்தும் பொழுது அதற்கான செக் பாயிண்டா திமுக
அவங்களை கொண்டு வரும் அப்படின்னும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இது வந்து அவருக்கு எப்படி இந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்க போது நீங்க சொன்னது போலவே 2 ஆங்கிளையும் பார்த்து ஆகணும். நம்ம ஒண்ணு வெளிப்படையா திமுக சேராம ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு அதன் மூலியமா திமுகவுக்கு வந்து ஆனா இன்ஃபேக்ட் வந்து மலேசியா இது வரைக்கும் பெருசா தேர்தல போட்டி போடுறது கிடையாது. அதனால வந்து அவருக்கு வெற்றி பெற்றது கிடையாது. அதனால அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி வந்து பெருசா மதிமுக இருந்த வரைக்கும் தான் மலேசியா வந்து பேசு பொருளா இருந்தாரு. இப்போ தனியா ஒரு கட்சி தலைவரா வந்த சமயத்துல அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வந்து எப்படி வந்து அவருக்கு பின்னாடி ஆதரவா நிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா பல தலைவர்கள் சப்போர்ட் பண்ணலாம், ஆனா தேர்தல் வர பட்சத்துல திமுக இவரை டிபெண்ட் பண்ணி வைகோவை எதிர்த்து இவரை டிபெண்ட் பண்ணி திமுக நிக்குமா அப்படின்றத பார்க்கணும். அதாவது விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கறதுல சொல்றேன், விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கறதுல இவரை வந்து திமுக பேக்கப் பண்ணுமா, வைகோவை எதிர்த்து பண்ணுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வைகோவை வேணும் மலேசியா வேணும்னு சொல்ற போது திமுக அப்படி சொன்னாங்க அப்படின்னா வைகோ ஏத்துக்க மாட்டார். அந்த ஒரு கிளாஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு தராங்க, சீட்டு மட்டும் அந்த ஷேரிங்க்கு வர மாட்டாங்க. அதே நேரம் ஆதரவுங்கிறது இல்ல, இதுக்கு மேல வந்தாலும் திமுக கொடுக்க முடியாது, இடம் கிடையாது. முதல்ல இப்ப வைகோ போன்ற ஒருத்தர் திமுக மல்லை சத்தியாக்காக பகிச்சுப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கு. அவரு ஒரு பிரச்சார பீரங்கியா இருக்கக்கூடியவர், திராவிட இயக்க போர்வால் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடியவர். அவர் வந்து வட மாநிலங்கள்ல நல்ல செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கக்கூடியவர். இப்படி எல்லாமே இருக்கும் பொழுது அவரையும் தேவையில்லாம திமுக பகிச்சுக்கணும். ஏன்னா இப்ப திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில துரை வைகோ நேரடியாகவே கண்ணீர் விட்டு அழுதாரு, கடுமையா கோபத்தை வெளிப்படுத்தினார். அதற்கப்புறமும் திமுக கடுமையா அவருக்காக பணியாற்றினாங்க. அவருக்கும் ஒரு எம்பி சீட் கிடைச்சிச்சு. சோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அந்த ஒரு தொகுதியை கூட விடக்கூடாது அப்படிங்கறத திமுகவினுடைய நோக்கமா இருந்துச்சு. இப்போ இப்படி ஒரு கூட்டணி கட்டுக்கோப்பா இருக்கும் பொழுது அது இவங்களே வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதா தகவலா இருக்கு. இருந்தாலும் ஃபியூச்சர்ல உதவுவாரு அப்படின்னு அவருக்கு சிலர் பேக்கப் பண்றதாகவும் சொல்றாங்க. திமுகவை சேர்ந்த நபர்கள் தான் மல்லை சத்தியா பின்னாடி இருக்கிறதாக ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு அப்படிங்கறது அவர் இனிமே அவர் எப்படி செயல்பட போகிறார், அவர் இனிமே கட்சிக்காக அந்த கட்சியில் எப்படி செயல்படுறாரு, மக்களுக்காக எப்படி எந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு, போராட்ட வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வச்சுதான் அவரது அரசியல் எதிர்காலம் இனிமே உருவாகும், கணிக்கப்படும். மல்லை சத்தியா வந்து கள அரசியல்வாதி தான். அதனால வந்து கண்டிப்பா களத்துல வந்து ஒப்பவே நிக்க ஆரம்பிச்சுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனா எப்படி அதை வந்து பிரதிபலிக்க போகுது அப்படின்றத பொறுத்து இந்த தேர்தலில் திமுக சப்போர்ட்டுங்கிறதோட ஒதுங்க போறாரா அல்லது தொகுதிகளில் நிக்க போறாரா அப்படிங்கறதும் ஒரு கேள்வி. நின்னா யார் எதிர்த்து நிற்பார், மதிமுக நிக்கிற இடங்களுக்கு எதிராக நிக்கிறாரா அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த பக்கம் போகாம நடுவுல ஒரு பேலன்ஸ்டான தீர்ப்பு கொடுத்துருக்கிறதா சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா அந்த ஆளுநர் விவகாரம் தான். அதாவது ஆளுநர்களும் குடியரசுத் தலைவரும் காலக்கெடுக்குள்ள வரமாட்டாங்க. ஒரு மசோதாவை வந்து அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசோதாவை வந்து எப்போ அவங்க அப்ரூவல் பண்ணணும், எப்போ வந்து அவங்க அது மீது முடிவு எடுக்கணும் அப்படின்ற காலக்கெடு வந்து அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் இருந்தது. ஆனா இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா இதோ ஒரு காரணமா வச்சு ஆளுநர் ரவி வந்து நாங்க நிறைவேற்ற மசோதாவுக்கு ஒப்புதலை கொடுக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட 10 மசோதாக்கள் வந்து பெண்டிங்ல வச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டு தொடக்கத்திலே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்போதான் வந்து நீதிபதி மகாதேவன் அவங்க அந்த அமர்வு நினைக்கிறேன், அவங்க தான் வந்து காலக்கெடு இருக்கு, காலக்கெடுவை தாண்டி வேணும்னே வந்து ஒப்புதல் கொடுக்காம வச்சிருக்கிறது சட்ட விரோதம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா தான் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து ஒரு 14 கேள்விகள் வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டிருந்தாங்க. காலக்கெடு வச்சிருந்தாருன்னா ஆளுநர் 1 மாசத்துக்குள்ள பரிசீலனை பண்ணணும், ஜனாதிபதி 3 மாதங்களுக்குள்ள பரிசீலனை பண்ணணும் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா, அது ஒரு பெரிய மைல்ஸ்டோனா பார்க்கப்பட்டது. அதுக்கு தான் ஜனாதிபதி வந்து 14 கேள்விகளை கொண்ட ஒரு வழக்கை வந்து தாக்கல் பண்ணாங்க. அந்த வழக்குல தான் விசாரணை நடந்து இப்ப வந்து அதற்கான தீர்ப்பு வந்து BR கவாய் கொடுத்திருக்காரு. அதாவது ஜனாதிபதி கேட்டதுல முக்கியமான கேள்வி அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா, அப்படி அதிகாரம் இருந்தா அந்த அதிகாரத்தின் எல்லைகள் என்னென்ன, அந்த எல்லைகளும் இருந்தாலுமே அந்த எல்லைகள் எல்லாமே நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டதா அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஒரு 14 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆமா, இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ண அவங்க கேக்குறாங்க இல்லையா, ஒரு குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநருக்கு உத்தரவிட முடியுமான்னு கேட்கும் போதே அவங்களுக்கு அந்த உத்தரவு பொருந்தும், குடியரசுத் தலைவருக்கு அந்த ஒப்புதல் பொருந்தும். ஏன்னா அவங்க வந்து மத்திய அரசு மசோதாக்கள் வந்து அவங்க ஓகே பண்ணி ஆகணும். அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல இந்த தீர்ப்பை வந்து இந்தியாவை எதிர்பார்த்தாங்க, எப்படி கொடுக்க போறாங்க. ஏன்னா முன்னாடியே கொடுத்த தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் அதை வந்து மறுபடியும் ரீஇட்டரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு, அந்த கால வரம்புக்குள்ள அவங்க கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு இதை கொடுக்க போறாங்களா இல்ல பேலன்ஸ்டா பண்ண போறாங்களான்ற எதிர்பார்ப்பு அந்த சமயத்துல தான் இன்னைக்கு வந்து BR கவாய் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. ஆமா, அதுல அவர் மெயினா பார்க்கணும் அப்படின்னா ஒரு மாநிலத்துல 2 பவர் சென்டர் இருக்க முடியாது அப்படிங்கிறார். 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுத்த தீர்ப்பு தான் அது. அதுல ஒரு மாநிலத்துல ஆளுநருக்கு ஒரு தனி அதிகாரம், முதல்வருக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்க முடியாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு ஒரு விஷயத்த கிளாரிட்டியா சொல்லிட்டார். மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்னா கூட்டாட்சி அப்படிங்கிற அந்த அடிப்படையில பேசி ஒரு தீர்வுக்கு வரணும்,
அதில் வந்து மோதலாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குங்கிறத அவர் சொல்றாரு. அதாவது நீங்க வந்து மசோதாவை ஒன்று நீங்க அக்செப்ட் பண்ணலாம், அல்லது நிறுத்தி வைக்கலாம், அல்லது செட் அசைட் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டு நீங்க அதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு 3 தான் சொல்றாரு. 4வது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னு அந்த தீர்ப்புல உறுதியா சொல்றாரு. அதே மாதிரி இந்த தரப்புல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜனாதிபதி ஆளுநருக்கு உத்தரவிட முடியாது, காலக்கெடு விதிக்கிறதெல்லாம் சரியாக இருக்காது, ஜனநாயகத்துக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது, அப்படிலாம் விதிக்க முடியாது. ஆனா நீங்களே ஒரு நாளுக்கு உட்பட்டு நீங்க அதை பண்ணிடணும். எந்த காரணமும் இல்லாம மசோதாவை நீங்க போட்டு கடப்பில் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஆய்வு பண்றதுக்கு நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கு. அதே நேரம் மாநில அரசு அந்த மாதிரியான விஷயங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தா நாங்க விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆளுநர் பதவியாகட்டும் ஜனாதிபதி பதவியாகட்டும் அந்த பதவிகளை வந்து நீதிமன்றத்தால கட்டுப்படுத்த முடியாதுன்ற ஒரு பார்வை இருக்கு. அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அதுதான் இறுதி முடிவு. இப்போ ஒன்றும் இல்லை, சிறை கைதிகளுக்கே வந்து தண்டனை ரத்து பண்ணணும் அப்படின்னா அவங்க எடுக்கிறது இறுதி முடிவு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பதவிகளில் வந்து அவங்க கிடப்புல போடுறது வந்து எப்பவுமே நியாயம் கிடையாது. இதனால பல பாதிப்புகள் ஏற்படும்ன்ற மாதிரி பல வாதங்கள் நிலவுது இல்லையா? அதை ஒரு ஈக்குவலான பவர் சென்டர் தான். உச்சநீதிமன்றம் சிலருக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட ஜனாதிபதி ரத்து பண்ண முடியும். அந்த வாய்ப்புகள் அதுல இப்ப ஜெகதீப் தன்கர் இப்போ வரைக்கும் தலைமறைவா இருக்காரா இல்ல எங்க இருக்காருன்னு தெரியாத மாதிரி ஒரு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க இல்லையா? முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து நீதிமன்றங்களோட மோதிய சம்பவங்களும் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அதற்கப்புறம் இப்படி ஒரு தீர்ப்பு விடும்பொழுது இப்ப என்ன தீர்ப்போட அடிநாதமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ எங்களால உத்தரவிட முடியாது, அறிவுறுத்த மட்டுமே முடியும் அப்படிங்கறத நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்குது. அதை வந்து மீண்டும் அவங்க வலியுறுத்துறாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீதிமன்றம் கிளியரா சொல்லிட்டாங்க, கிளாரிட்டியா சொல்லிட்டாங்க, இது வந்து கூட்டாட்சி தத்துவம் தான். கூட்டாட்சியில வந்து மாநிலங்களை பொறுத்தளவுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் அதிகம். அவங்க கொடுக்கக்கூடிய மசோதாவை வேணும்னே காலதாமதம் பண்ணக்கூடாது. 2வது நீங்க பேச்சுவார்த்தை மூலியமா அவங்களோட அந்த வேற்றுமைகளை தீர்த்துக்குமே தவிர ஆளுநர்கள் வந்து வேணும்னா இடையூறு பண்ணக்கூடாது. அந்த இடையூறுன்ற விட கவனிச்சாகணும். வேணும்னா இடையூறு பண்றாங்களோ அப்படின்ற கேள்வி வந்து பெருசா இருந்தது. ஏன் அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை வந்து பாஜக ஆளுநர்கள் மூலம் இடையூறு பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதனால ஆளுநர்கள் வந்து இடையூறே பண்ணக்கூடாது, அந்த குறைபாடுகளை வந்து பேச்சுவார்த்தை பண்ணி தீர்த்துக்கணும், இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. இதுல இன்னொன்னும் சொல்றாங்க இல்லையா, இப்ப காலக்கெடு விதிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அதே நீதிமன்றம் கிடப்புல போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ கிடப்புல போடுறதுங்கிறது எத்தனை மாசத்துக்கு மேல போனா அது கிடப்புல இருக்குங்கிறதுக்கான விளக்கம் தெளிவா இல்ல. சோ அப்போ இது தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவா அல்லது இது ஒரு மைலேஜா அப்படிங்கிறது புரியல. பொதுவா என்னன்னா, நீங்க லீகலா வந்து அந்த விளக்கம் இல்லனாலும் மாரலா வந்து எல்லாத்துக்கும் தெரியும். மாரலா வந்து வேணும்னே கிடப்புல போடுறது எந்த மசோதாவுக்கு நல்லது இல்ல. ஒண்ணு நீங்க அப்ரூவல் கொடுங்க, இல்லனா ரிஜெக்ட் பண்ணுங்க, இல்லனா மீண்டும் சட்டசபைக்கு அனுப்புங்க, இதெல்லாம் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்க பல ஆண்டுகள் எடுத்துட்டு ஒரு மசோதாவை இது பண்றதுக்கே பல ஆண்டு எடுப்பீங்க அப்படின்னா அது வந்து லீகலா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரைட் தான். ஆனா மாரலா வந்து தவறான விஷயம் சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டி இருக்காங்க. இந்த 10 மசோதாக்கு நாங்களே அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு தானே கடந்த முறை தீர்ப்புல சொன்னாங்க. இப்ப இந்த 10 மசோதாக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியல. நீதிமன்றம் கொடுத்தபடியே அது வந்து அப்ரூவல் ஆயிருக்குமா அல்லது இந்த தீர்ப்பு வந்து அதுல ஏதாச்சும் இடையூறு பண்ணுமாங்கிறதையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம தமிழக அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் விசஸ் தமிழ்நாடு ஆளுநர் அப்படிங்கிற அந்த கேஸ் தான் உச்சநீதிமன்றத்துல ஒரு பெரிய வழக்கா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது வந்து ஆளுநரும் இதை கிளைம் பண்ணிக்க முடியும், நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, உச்சநீதிமன்றத்துக்கே போனாலும் அவங்களால எங்களுக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆளுநர் தரப்போட வாதமா இருக்கு. ஏன்னா நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஸ்டேட்ல 2 பவர் சென்டர் இருக்கக்கூடாதுங்கிறதும் சொல்லியிருக்கு நீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல மறுபடியும் ஒரு தெளிவான ஒரு புரிதல் வரலையோ அல்லது நீதிமன்றம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கலையோ, 2 தரப்பையும் சாடி இருக்காங்க, 2 தரப்புக்கும் ஆதரவாகவும் பேசியிருக்காங்கிற பட்சத்துல இனி வரும் காலங்கள்ல மசோதாவை தமிழ்நாடு அரசு போட்டு அனுப்புது அப்படின்னா ஆளுநருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இந்த ஒரு வழிகாட்டுதல் அடிப்படையில் மீண்டும் நீதிமன்றங்கள் எப்படி இதை கையாளுங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. கவுண்டமணி ஒரு படத்துல அடி தகப்பா அப்படிம்பாரு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டயலாக் வரக்கூடிய ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற அந்த வினோத பகுதி. அதாவது எந்த இடம் தெரியல, ரெட்டிட்ல ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, எனது தந்தை இப்பதான் சமீபத்துல மாரடைப்பால் மரணம் அடைந்தார். அதை அடுத்து நானும் எனது அம்மாவும் அவர் அக்கௌண்ட் வச்சிருக்க SBI பேங்குக்கு போனோம். SBI பேங்க் போயிட்டு அப்பாவோட அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண போயிருக்காரு. அவர் அப்பாவோட அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண போறவங்கள்ட்ட அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு இவருக்கே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போருக்கு. என்ன சொல்றாங்க இல்ல பேங்க்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி தரோம், அது பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் அப்பா இன்னொரு
ஒரு லோன் வச்சிருக்காரு, அதை நீங்க அடைச்சு கொடுத்துருப்போங்க அப்படிங்கிறாரு. அதாவது 18 லட்சத்துக்கு லோன் வாங்கினாரு, இப்ப மாசம் மாசம் கட்டி 10 லட்சத்துல இருக்கு, அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்க போயிடுங்க தம்பி, அல்லது இஎம்ஐ கட்டுங்க அப்படிங்கிறாங்க. இவர் வாங்குற சம்பளமே இஎம்ஐல 90% கட்டணும், கிட்டத்தட்ட 36,000 கட்டுற மாதிரி வருது கட்டுறதா இருந்தா. அவர் பார்க்குற இவ்வளவு விஷயத்தை எங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லைங்க, வாழ்க்கை ஃபுல்லா மறைச்சிருக்காரு, எங்க அம்மாவுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, இதை நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களுக்கு தான் செலவு பண்ணிருப்பாரா என்னன்னு தெரியல. உங்க சந்தேகத்தின்படி தான் அவர் சொல்றாரு, நான் மட்டும்தான் சட்டப்பூர்வ வாரிசு அவருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு. ஏன்னா நீங்க கேட்டதுல இன்னொரு கேள்வி, ஏதாச்சும் வேற ஏதாச்சும் அப்படி இல்லைங்கிறதா அந்த பையனுடைய வாதமா இருக்கு. ஆனாலும் அவர் பயந்து போய் இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எஸ்பிஐ போனா உடனே கட்ட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெடிட் தளத்துல பகிர்ந்திருக்காரு. அதற்கு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் அவருக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், கட்ட வேண்டாம், அந்த மாதிரி பர்சனல் லோன் எடுக்கிற எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பேங்க்ல கேட்டப்ப இன்சூரன்ஸே இல்லைன்ட்டாங்க, இதுக்கு நீங்க தான் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ 36,000 கட்டணும்னா நான் எங்க போய் நிக்கிறது, எங்க அப்பாவோட பிஎஃப் மற்ற இதர பணப்படிகள்லாம் வர்றதுக்கே ஒரு 12 மாசம் ஆகும்னு சொல்றாங்க, அதெல்லாம் வந்தாதான் நான் அதை அடைக்க முடியும், அப்படி இருந்தாலும் 10 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் பர்சனல் லோன்லாம் ஆட்டோமேட்டிக்கா இதாடுங்க, கட்டலனா கூட பிரச்சனை இல்லை, பேங்க் எந்த இடத்துலையுமே உங்களை வந்து வாரிசு கட்டணும்னு சொல்லியிருந்தாதான் அது வந்து பிரச்சனை, அப்படி எதுவும் இல்லை நீங்களே ஏன் அதை பெருசு பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஆதரவுக்கு பிறகு ஒரு வழியா மனம் தேறி இருக்காரு. இது திடீர்னு இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. தகப்பா நீ போனது ஒரு கவலை, அப்பாவோட இழப்பே திடீர்னு வந்திருக்கு, அதுவே பெரிய அதிர்ச்சி. அதையும் தாண்டி இது பேரதிர்ச்சியா வந்திருக்கு. அப்பா இல்லாத பொழுது ஒரு தனி நபரா குடும்பத்தை ஒரு நிலைநிறுத்தணும், அந்த அவசரத்துல இருக்கிறவருக்கு இந்த பிரச்சனையும் ஒரு பேரிடியா அமைஞ்சிருக்குன்னு பகிர்ந்திருக்காரு. ஆனாலும் வழக்கறிஞரை வச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதிரி பேங்க் கேட்கிற எதுலையும் கையெழுத்து போட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவினுடைய முக்கியத்துவம் இந்த விஷயத்துல தெரியுது. நிறைய ஆதரவுகள் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாமா ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருங்கிற மாதிரி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பார்க்கலாம், நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.